பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளில் வேதத்தின் மூலம் தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்கள். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா 10-11 வசனத்துல, வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்கால்களும் என்ன பண்ணுமா தேவனுக்கு முன்பாக முடங்கணும்னு சொல்லி நமக்கு தெரியப்படுத்துகிறார். கீழானோருடைய பூமியின் கீழானோருடையனா எல்லாருமே, எல்லா மனுஷங்களும் நம்மளுடைய முழங்கால் முழுவதும் என்ன பண்ணுமா ஆண்டுடைய சமூகத்துல முடங்கும்படிக்கு, நம்ம எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவு பெரிய ஊழியக்காரா இருந்தாலும் சரி, நம்மளுடைய முழங்கால் முழுவதும் ஆண்டவருக்கு மட்டும்தான் என்ன பண்ணும் ஆண்டவர் சமூகத்துல முடங்கி இருக்கும்படி பவுல் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். போன வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. நான் கடைசியா முடிக்கும் போது, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினா, நம்ம இந்த மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுமா தேவன் மட்டும்தான் உயர்ந்தவர், அவர் மட்டும்தான் பெரியவர் சொல்லி நம்ம அவரை என்ன பண்ணிருக்கார், பிதா உயர்த்தி வச்சிருக்கார். அப்போ என்னுடைய முழங்கால் என்ன பண்ண தேவனுக்கு முன்பாக முடங்கி இருக்கணும். 11வது வசனத்துல இப்படியாக சொல்றாரு, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு. என்னுடைய நாவு இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் சொல்லிட்டு என்ன பண்ண அறிக்கை பண்ணணும். வேற யாரையுமே நம்ம என்ன பண்ணணும் அறிக்கை பண்ணக்கூடாது. இவங்க பெரியவங்க அவங்க பெரியவங்க சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய சிந்தையில யோசித்து இருக்கக்கூடாது. அப்போனா என்னுடைய நாவு இயேசு ஒருத்தர் பரிசுத்தர், அவர் ஒருத்தரே ரட்சகர், அவர் ஒருத்தரே கர்த்தர் சொல்லி நம்ம இயேசுவை நம்ம உயர்த்தி நம்மளுடைய நாவுகள் அறிக்கை பண்ணும் பொழுது, பிதாவானவர் என்ன பண்றாருன்னா அவர் கன பண்றார். இயேசு கிறிஸ்து மூலியமா நம்ம என்ன பண்றோம், பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துறோம், அவர் கனப்படுத்துறோம். இந்த நாளில உங்களுக்கு நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, என்னோட முழங்கால் தேவனுக்கு முன்பாக முடங்கணும், என்னுடைய நாவு இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று சொல்லி அறிக்கையிடணும். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. God bless you.